தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் தீயணைப்பு நிலைய கட்டிடத்திற்கான பூமி பூஜை விழாவில் ஒப்பந்ததாரரிடம் அரிவாளை ஓங்கியிருக்கிறார் முன்னாள் எம்எல்ஏ. அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காட்சிகளும் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களையும் உடைய செய்தியாளர் பாக்கியராஜ் வழங்க நாம் கேட்கலாம். பாக்கியராஜ், என்ன நடந்ததுங்க? புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோயிலில் தீயணைப்பு நிலையத்திற்கான புதிய கட்டிட அடிக்கல் நாட்டு விழா சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசின் சார்பில் ஆவுடையார் கோயில் ஒன்றியத்தில் இயங்கி வரும் தீயணைப்பு நிலையத்திற்கு புதிய கட்டடம் கட்டுவதற்காக 2,59,00,000 நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான அடிக்கல் நாட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். அப்போது விழாவில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம் தனக்கு ஏன் அழைப்பு கொடுக்கவில்லை என கேட்டு தேங்காய் உடைக்கும் போது ஒப்பந்ததாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் அவரை சமரசம் செய்து அவரை அனுப்பி வைத்தனர். இதனால் அந்த கோயில் சில நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதாவது முன்னாள் எம்எல்ஏ திமுக முன்னாள் எம்எல்ஏ அறிவாளை காட்டிய அந்த மிரட்டல் வீடியோவும் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ்.